வணக்கம் மக்களே, வெல்கம் டு சேனல் ஃபார் ஸ்டடி. நான் உங்க நண்பன் அபிஷேக். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா we are in கோயம்பேடு. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீடியோவில் வந்து கில்லர் ஃபிட்னஸ் ஓப்பன் பண்ணாங்க, அதோட vlog போட்டிருந்தேன். ஸோ நிறைய செலிபிரிட்டிஸ் பண்ணாங்க, நிறைய பாடி பில்டர்ஸ் கிட்ட பேசணும். ஸோ யூ காட் த ரிவ்யூஸ். பட் இன் திஸ் வீடியோ we are going inside the gym. ஃபுல் ஜிம் டூர் பண்ண போகிறோம். ஒரு மிஷின் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம், 2 ஃப்ளோர் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். அண்ட் தென் அட் த எண்ட் ஆஃப் த வீடியோ we are going to rate this gym 5K. ஓகே 5 வேணா 10க்கு எவ்வளோ ஸ்டார் கொடுக்கலான்னு பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம். கேம்ல வந்து ஸ்கேன் பண்ணிக்கலாம். ஸ்கேன் பண்ணி ரெஜிஸ்டர் ஆகிடும். அதுக்கப்புறம் இங்கே வந்து ஃபேஸ் காமிச்சிங்கன்னா யூ கேன் கோ இன்சைட். பட் இப்போ நாட் ரெகனைஸ் காட்டுது. ஸோ எனக்கு கார்டு கொடுத்துருக்காரு. ஓகே இட்ஸ் ஓப்பன். ஸோ ஸ்டார்டிங்லேயே வரும்போது பார்த்தீங்கன்னு வச்சோங்களேன், ஒரு பாசிட்டிவ் ஃபீல். கார்டியோ செக்ஷன் இவ்வளோ பெருசாக இருக்குது. லைக் மோஸ்ட் ஆஃப் தி ஜிம் பார்த்தீங்கன்னா சென்னையில் வந்து ஜிம்மே இவ்வளோ பெருசு தான் இருக்கும். லைக் இதிலே ஃபுல்லாக வந்து சைடில் கார்டியோ போட்டுருவாங்க அண்ட் லைக் இன்சைடில் ஃபுல்லாக மிஷின்ஸ் போட்டுருவாங்க. பட் இதுவே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐ திங்க் 5000 ஸ்கொயர் ஃபீட் மேலே இருக்கும். 5000 ஸ்கொயர் ஃபீட்டில் ஃபுல்லாக கார்டியோ செக்ஷன் மட்டும் இருக்குது. வாவ் நைஸ். ஸோ ஜிம்மோட ஓனர் மேலே இருக்காரு, அவர் போய் ஃபஸ்ட்டு பார்க்கலாம். அவர்கிட்ட பார்த்துட்டு அண்ட் அவர் வந்து நம்ம ஃபுல்லாக சுற்றி காமிச்சா இன்னும் நல்லாயிருக்கும். ஹி வில் எக்ஸ்பிளைன் பெட்டர். ஒரு மிஷின் பற்றி தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுவார். பார்த்தீங்கன்னா கில்லர் ராஜேஷனா. ஹாய் ஆஃப் த ஜிம். தேங்க்யூ. ஸோ ஜிம் ஆல்ரெடி அன்றைக்கே சொன்ன மாதிரி பயங்கரமாக இருக்குது. ஸோ எப்படி போகுது ரெஸ்பான்ஸ்லாம்? நல்லா இருக்கு ப்ரோ, நல்ல ரெஸ்பான்ஸ். ஸோ எவ்வளோ நான் ஆச்சு இந்த ஃபுல் செட்டப் உங்களுக்கு? டோட்டலாக பார்த்தீங்கன்னா 3.5 crores ஆகிடுச்சு எனக்கு. 3.5 crores. ஓஎம்ஜி 3 கோடி. ஓவா. ஓகே. ஸோ அண்ணா பார்த்தீங்கன்னா அமைச்சர் ஒலிம்பியில் சில்வர் மெடல் பண்ணியிருக்காரு. ஸோ பேண்ட் அண்ட் வெயிட்டில் பண்ணிங்கன்னா ஆமாம் 65 kgல சில்வர் மெடல் பண்ணியிருக்காரு. அண்ட் அமைச்சர் ஒலிம்பியா இஸ் நாட் ஈஸி காம்படிஷன். கிட்டத்தட்ட ஒரு 60-70 பேர் பண்ணியிருப்பாங்க இந்த கிளாஸில் மட்டும். 111 பேர் பண்ணாங்க. உங்கள் கிளாஸில் 111 பேர். யோசிச்சு பாருங்க. அதுவும் லைக் ஆல் ஓவர் இந்தியாவிலேருந்து அத்லெட்ஸ் வருவாங்க, எல்லாம் டாப் கிளாஸ் அத்லெட்ஸ் இருப்பாங்க. ஸோ ஹியர் ஃபுல் நாலேஜ் அபவுட் ஃபிட்னஸ். கிட்டத்தட்ட ஒரு 20 இயர்ஸாக இருக்குங்களா? இல்லை 17 இயர்ஸ். 17 இயர்ஸாக இஸ் இன் திஸ் ஃபீல்ட். பாடி பில்டிங் எவ்வளோ பண்ணிட்டு இருக்கீங்க? பாடி பில்டிங் தான் 17 இயர்ஸ். ட்ரைனர் ஆகி 17 இயர்ஸாக பண்ணிட்டு. சூப்பர். ஸோ ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். இஸ் அ கிரேட் நாலேஜ் இன் ஃபிட்னஸ் ஃபீல்ட். ஏன்னா இப்போ யாரை வேணால் ஜிம் போட்டால் ஓடுமானா ஓடாது, கஷ்டம் ஓட்டுது. ஸோ இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஓட்ட முடியும். ஸோ நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் இன்சிடென்ட் கண்டிஷன்ஸ். ஸோ வி ஆர் ஸ்டார்டிங் வித் ட்ரெட்மில். சொல்லுங்க, நான் ட்ரெட்மில் பற்றி பார்க்கும் போதே கிளாஸாக இருக்குது. ஆமாம், இந்த குவாலிட்டி தெரியுது. இப்போ ஆக்சுவலாக இந்த ரன்னிங் மிஷினில் என்ன ஸ்பெஷல்னா, இதில் ஒரு நம்ம கிளாஸில் ஒரு வாட்டரை ஊற்றி அங்கே ஹோல்ட் பண்ணி வச்சாலும் இது ஃபுல் ஸ்பீடு வச்சு ரன் பண்ணாலும் அந்த வாட்டர் ஷேக் ஆகாது. ஓ. ஸோ இதோட இந்த மிஷினோட இதுவே அதான், வைப்ரேஷன் இருக்காது. ரொம்ப ஸ்டாண்டர்டான மிஷின்ஸ் இது. ஓகே. பார்க்கும்போது நிறைய ஃபங்க்ஷன்ஸும் இருக்கு. பேசிக்காக பார்த்தீங்கன்னா நிறைய ஜிம்ல வந்து இந்த டிவிலாம் இருக்கும். பட் அதெல்லாம் வந்து கொஞ்சம் போக ஓடாது. அது தெரியும் நம்ம, ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நான் அது பண்ணலை. ஆக்சுவலாக டச் ஸ்க்ரீன் இருக்கு, இந்த மாடலும் இருக்கு. ஆக்சுவலாக நான் அது பண்ணலை. அதுக்கும் ரேட் வித்தியாசம் ரொம்பலாம் பெருசாக. இந்த மிஷின் எவ்வளோ இருக்கு? இது 3.5 lakhs வரும். 3.5 lakhs ஒரு மிஷின். மேக்ஸிமம்னா நிறைய ஜிம்ல பார்த்தீங்கன்னா ஐ ஃபீல் லைக் நான் நிறைய ஜிம் போவேன். ட்ரெட்மில் பண்ணும்போது பீக் ஹவர்ஸில் பார்த்தீங்கன்னா இடமே இருக்காது. லைக் எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா ஜிம் போனால் கார்டியோ ட்ரெட்மில் மட்டும் தான் மேக்ஸிமம் மெம்பர்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அங்கே இருந்து 7 பேர் தொடர்ந்து பண்ணலாம். அண்டு சைக்கிளும் பார்த்தீங்கன்னா ஒரு 7 இருக்குது. இஎஃப்எக்ஸும் ஒரு 5 இருக்குது, 4 இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 15 to 20 மெம்பர்ஸ் ஒரே டைமில் நீங்கள் வந்து கார்டியோ செஷன் பண்ணலாம். நோ நீட் டு வெயிட் ஃபார் கார்டியோ. ஓகே. இந்த மிஷின் பார்க்கணா யூனிக்காக இருக்குது. மேக்ஸிமம் ஸ்டெப்பர். இது ஃபாரின் ஜிம்மில் தான் வந்து நிறைய பேர் பார்த்துருப்பீங்க ஸ்டெப்பர். நானும் பார்த்துருக்கேன், ஒரு 2-3 ஜிம்மில் இருக்குது இந்த ஸ்டெப்பர். இப்போ எல்லாரும் லைக் ப்ரீமியம் ஜிம்ஸ்லாம் போட ஆரம்பிச்சிருக்காங்க. நிறைய பேர் ஆக்சுவலாக போட ஆரம்பிச்சிட்டாங்க. நல்லா சேஃப்டியும் இருக்குது இதில். ஆக்சுவலாக இப்போ நீங்கள் ரன் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஸ்லிப்பாக டவுன் ஆகிடுச்சுன்னா, கால் இறங்கிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக சென்சார் கட் ஆகிடும். ஆமாம், கட் ஆகிடும், ஏறிட்டே இருக்கும். ஆமாம். இந்த கார்டியோ நல்லா இருக்குமா? லெக்குக்கு நல்லா இருக்கும். இப்போ லஞ்சஸ் நம்ம வாக்கிங் லஞ்சஸ் போகிறோம்ல, அந்த எஃபெக்ட் இருக்கும் இதில். ஓகே நைஸ். கம்மிங் டு தி இஎஃப்எக்ஸ். இஎஃப்எக்ஸும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. லைக் நார்மல் இஎஃப்எக்ஸில் எல்லா ஜிம்மில் நீங்கள் பண்ணுற மாதிரி வேறு மாதிரி தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது ஃபேன் ஆனா இது? ஆமாம். ஓ, காற்று வருமோ? ஆமாம் கைஸ், காற்று வருது. வாவ், வேறுக்காது. சூப்பராக இருக்குது. ஹெவி லோடு பண்ணுறது தான் இந்த பிராண்டுக்கு ரொம்ப ஸ்டாண்டர்டாக இருக்கும்.
பார்க்கும் போதே குவாலிட்டி தெரியுது எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு. அழகா 150 கேஜி மெம்பர்ல கூட ஏரியா எதுவுமே ஆகாது. ஜாலியா போய் கெபாசிட்டி வந்து 200 கேஜி 200 கேஜி இருக்காங்க. சூப்பர்ண்ணா. செக் த ரெஸ்ட் ரூம் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். லைக் நிறைய ஜிம்ல பாத்தீங்கன்னா லைக் ரெஸ்ட் ரூம்ஸ் இருக்கும், பட் ப்ராப்பரா இருக்குமானா தெரியல. ஓகே, ஏதோ வச்சிருப்பாங்க. ரெஸ்ட் ரூம் எப்படி இருக்கு? ரெஸ்ட் ரூம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா நிறைய ஜிம்ல பாத்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம் வந்து ஸ்மெல் வரும், அது வந்து இருக்கு. ஸோ நான் ட்ரைனராக ஒர்க் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம் தான் ரொம்ப, நம்ம ஜிம்மு வச்சா ரெஸ்ட் ரூமை மட்டும் ரொம்ப ப்ரீமியமாக மெயின்டைன் பண்ணணும். ஸோ ஒன்று பார்த்து பண்ணியிருக்கோம் நம்ம ரெஸ்ட் ரூம்லேயே. ஏன்னா எல்லாரும் வந்து ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணுவாங்க. ஆமாம். ஸோ உள்ளே வரும்போதே வி கேன் ஃபீல் லைக் ப்ரீமியம் ஃபீல். லுக் அட் என்ன ப்ரீமியமாக இருக்குன்ட்டு. வாஷ் பேஷனும் சரி, லாக்கர், இது வந்து லைக் எல்லாரும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆமாம், காமன். சூப்பர் தான், எல்லாமே குவாலிட்டி. இன்சைட்லாம் ஃபுல்லாக ரெஸ்ட் ரூம்ஸா? ஓகே. சேஞ்சிங் ரூம். ஆமாம், ட்ரெஸ்ஸிங் ரூம். இது வந்து லைக் காமனா பாய்ஸ் ரூம்ஸ்க்கு இருக்குங்க? செப்பரேட். இது ஓகே, மென்னுக்கு உமன்ஸ்க்கு அங்கே இருக்கு. ஸ்டீம் பாத். ஸ்டீம் பாத். ஆமாம், சூப்பர்ண்ணா. ஷவரும் இருக்கு. ஸோ 2 ரெஸ்ட் ரூம் இருக்கு. நைஸ். சூப்பராக மெயின்டைன் பண்ணி வச்சிருக்கீங்க. பார்க்கும்போதே என்ன சொன்னார்ல, குவாலிட்டியா ப்ரீமியமா. ஸோ ஃபுல் ஜிம் டூர் பண்ணிட்டு கடைசியில் வந்து ப்ரைஸ் சொல்லுவார் பாருங்க, கெட் ஷாக். என்ன ப்ரோ சொல்கிறீங்க, இந்த ப்ரைஸில் இந்த ஜிம்மா அப்படின்ட்டு. இன்டூ அவுட் சைட். ஸோ செகண்ட் ஃப்ளோர் போயிட்டு மிஷின்ஸ் பார்க்கலாம், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். செகண்ட் ஃப்ளோர் வந்துச்சு. பார்த்தீங்கன்னா சுற்றி ஃபுல்லாக உங்களுக்கு மிஷின்ஸாக இருக்கும். குமிச்சு வச்சிருக்கேன். என்ன ஆல்மோஸ்ட் எத்தனை ஸ்டேஷன் போட்டிருக்கேன்? 43 இருக்கு. 43 ஸ்டேஷன். ஒன்று ஒன்றா பார்த்தா சொல்லிட்டே இருக்கலாம். பட் ஆனால் வந்து மேக்ஸிமம் லைக் யூனிக்காக இருக்கிறதுலாம் காட்டுறேன். லைக் காம்பேக்டா ஸ்ட்ராங்கா சூப்பராக இருக்குண்ணா. பார்க்கும் போதே அந்த ப்ரீமியம். ஆக்சுவலாக இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா என்ன ஃபேவரட்னா, ராக் இருக்குல்ல, ராக் அவரோட ஃபேவரட் மிஷின் இது. பெல் ஸ்குவாடு, ஸ்மோ ஸ்குவாட்னு சொல்லுவாங்க. ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் இது. ஸோ அவரு ரொம்ப அதிகமாக போகிற ஒர்க் அவுட்னா அந்த மிஷின் லெக்கில் அதிகமாக யூஸ் பண்ணுவேன். பெல் ஸ்குவாட் தான். ஸோ வெயிட் வச்சு போடும்போது இன்னும் நல்லா எஃபெக்டாக இருக்கும். நார்மல் பார்பல் ஸ்குவாட் பண்ணுற மாதிரி தானே? இல்லை இது அது மாதிரி இருக்காது. ஸோ இதோட இதுவே நம்மளுக்கு இங்கிருந்து இறங்கும். ஸோ இது ஃபுல்லாக இங்கிருந்து இறங்குனால பயங்கர ஃபீலாக இருக்கும். நிறைய பேருக்கு லைக் ஸ்குவாட்ஸ் போட முடியாதுன்ற இன்ஜுரி இருக்கும். பார்பல் ஸ்குவாட் ஒரு கஷ்டமாக இருந்தாலும் இது யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம மிஷின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா விர்ச்சுவல் லெக் பிரஸ் இது நான் பண்ணியிருக்கேன். எங்க ஜிம்ல இது இருக்கு. இந்த சைடா? இல்லை, நல்லா போகணும். இன்னும் நீங்கள் போகணும். கரெக்ட். வெயிட் அதிகமாக இருக்குமா? நான் போகல. போவோம். அது லாக் ஓப்பன் பண்ணணும். அது இல்லை, இங்கே ஹோல்ட். அதுதான் ஓப்பன். ஓகே, சூப்பர். ஆர்டர் நல்ல ஃபீல் கிடைக்கும் இது உங்களுக்கு. ஹாம்ஸ்ட்ரிங் ஃபுல்லா அப்படியே இந்த டைம் நல்ல ஃபீல் ஆகும். நல்லாவே தெரியுது. இதுக்கு மேல போட வேணாம், ஏன்னா வீடியோ எடுக்கணும். இதான் அந்த பார்பல் சூப்பர் ஸ்குவாட். ஆமா, ஃப்ரண்ட் யூஸ் பண்ணலாம். இதுல ரொம்ப அட்ஜஸ்ட்மென்ட்லாம் இருக்கு நிறைய. ஃபுல்லா அட்ஜஸ்ட்மென்ட். இந்த டைரக்ஷன் இருக்கு. ஃப்ரண்ட்டும் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட்டும் பேக் இருக்கு. இது ஃப்ரண்ட்டுக்கான. ஆமா. லாக் இதுல அட்ஜஸ்ட்மென்ட் இருக்கு. மாத்திட்டு பேக்ல போணும். சோ இந்த அட்ஜஸ்ட்மென்ட் இருக்கு. டவுன் பண்ணிக்கலாம். முன்னாடி கூட ஏத்திக்கலாம். சோ ஃபீலே வேற மாதிரி இருக்கும் இதுல உங்களுக்கு. இதுதான் நல்ல ஃபீல். கால் மேல வச்சுக்கணும். நீங்க கால் வச்சிட்டு தான் மேல வச்சு தான் தூக்கணும். ஓகே, அப் பண்ணு. இன்னும் கொஞ்சம் அப் பண்ணணும். எடிட் பத்தி இன்னும் கொஞ்சம் லைட் அப் பண்ணு. லாக் ஓபன் ஆயிடுச்சு. கால் என்ன ஃப்ரண்ட்ல நீ லைட்டா மேல. ரொம்ப மேல வச்சினா வலிக்கும் போய்டும். இல்ல வலிக்காது. வாய்ப்பு இருக்கு ப்ரோ. லைக் லேடிஸ் வந்து மேக்ஸिमम க்ளூட் பண்றது யூஸ் பண்றது. ஓஹோ, சோ இது நல்ல க்ளூட்டுக்கு நல்ல ஃபீல் ஆகும். பாட்டில் தானா? ஆமா, லெக் கால். சிங்கிள் பண்ணலாம். ஸ்டாண்டிங்ல பண்ணிக்கட்டும். ஸ்டாண்டிங்லயே. ஆமா, இது ரொம்ப அட்வான்ஸான எக்யூப்மென்ட்ஸ். அதான் பாக்கும்போது. ஆமா. சோ இது ஆக்சுவலா இப்படி மூவ் ஆகும். இந்த லெஃப்ட் போடும்போது இது ரைட் போடும்போது. சோ லெஃப்ட் போடும்போது இப்படி ஹோல்ட் பண்ணி பண்ணணும். பேக் சைடுல இருந்து. ஆமா, சூப்பர்ண்ணா. ரொம்ப யூனிக்கா இருக்கு. நல்ல ஃபீல் ஆகும் இது ஆக்சுவலா. பயோ மெக்கானிசம்லாம் அவ்வளோ ஒர்க் ஆகும். எவ்வளோ யூனிக்காக போட்டு வச்சிருக்காங்க.
நான் ட்ரை பண்றேன். இந்த மாதிரி நான் வந்து ட்ரை பண்ணது இல்லை. நின்று லைக் திரும்பிட்டே ட்ரை பண்ணிருக்கேன் உட்காந்துட்டு. ரொம்ப நல்லா இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்க. நல்லா இதுல சப்போர்ட் வைக்கணும், இதுல ஒட்டி வச்சுக்கணும். இது ஒட்டி வச்சுக்கணும். அப்ப பயங்கரமா ஃபீல் ஆகும். சீரியஸா பயங்கரமா இருக்குண்ணா. அத்லெட்ஸ்லாம் இருக்கீங்கன்னா நியர்பை ஏரியால தயவு செஞ்சு வந்து பேக்கேஜ் போட்டுருங்க. பயங்கரமா இருக்கு. ஒரு மிஷின் நான் யூஸ் பண்ணும்போது அப்படி வந்து ஃபீல் ஆகுது மசில். இது வந்து எல்லா ஜிம்ல இருக்கும். இந்த சீட் அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் நல்லா இருக்கும் உங்களுக்கு ஃபுல்லாவே. ஆமா, எல்லாமே அந்த லிவர் டைப் மாதிரி இருக்கும். சூப்பர்ண்ணா. சூப்பர். அப்டாக்டர் அண்ட் அடாக்டர். ஆல்மோஸ்ட் எத்தனை என்ன 1 2 அங்க ஒரு 4 6 7 மிஷின் பண்ணியாச்சு. லெக்குக்கு இது 1 8. ஆமா, இது வந்து மேக்ஸிமம் எல்லா ஜிம்ல இது எப்போ யூஸ் பண்றது? நீ காலம் மேல இது மேல ஒரு காலம் இது மேல இது மேல யூஸ் பண்றதே கன்ஃபியூஸ் ஆகுது. நீங்க வந்து ஒரு 3 நாள் பழகணும் நீங்க. இது வந்து இன்னும் கொஞ்சம் ஓபன் போணும் உங்க பாடிக்கு ஏத்த மாதிரி. என்ன கைடுங்க நல்லா விரியுது காலு. யாராருக்கு லெக் வீக்கோ இங்க வந்து பண்ணா லெக் பயங்கரமா பண்ணலாம். எக்யூப்மெண்ட் ரொம்ப ட்ரெண்ட்ல இருக்கு எல்லா ஜிம்லயும். எங்க ஜிம்லலாம் பசங்க நான் ப்ரோ லேட்டரல் ரைஸ் இல்லையான்னு கேட்பாங்க. ரொம்ப ரொம்ப அட்வான்ஸ் எக்யூப்மென்ட் இது. போன நிறைய ஜிம்ல ஒண்ணுதான் இருக்கும்ல, வெயிட் கம் பண்ணிக்கலாம். ஹெவியர் போடும்போது பயங்கரமா இருக்கும் ஃபீல். சீரியஸா நான் ஒன்னொன்னும் அப்படியே ஆக்டிவேட் ஆகுது. லைக் என்னென்ன மிஷின் நீங்க சொன்னீங்கல்ல பண்ணும்போது அந்த மசில் எங்க ஒர்க் ஆகுமோ அப்படியே ஆக்டிவேட் ஆகுது. நல்ல டார்கெட் மசில் அந்த லெவல்ல ஹிட் ஆகும். மென் பிசிக் அத்லெட் வந்தீங்கன்னா ஷோல்டர்ஸ்லாம் டெல்டா டெலிட் மாதிரி ரவுண்ட் ஆயிடும். இது என்ன சைடு? அது டெல்ட் ரியர் ஹெட் டவுன் போடுவாங்கல. வாவ் சூப்பர்ண்ணா. ஃபீச்சர்கள் பாத்தீங்கன்னா சிங்கிளா போடலாம். நம்ம சிங்கிளா பாதி மிஷினே மாற்றி போயிருவாரு. அண்ணன் போட்டுக்கிறாருண்ணா. ஃபீச்சர்கள் போட்டு வரங்கண்ணா. பைசெப்ஸ் பம்ப் மட்டும் பாருங்க எப்படி ஆக போகுதுன்ட்டு. ஸ்டார்ட்டா அண்ணா போறாரு பாருங்க. எனி டைம் ஆன் சீசன் தான். ஏகே ஆஃப் சீசனே கிடையாது. எனி டைம் ஆன் சீசன். அந்த வீடியோ பார்த்து கேக்குறாங்க, ப்ரோ என்ன ப்ரோ எப்பவுமே அவர் சைக்கிள்ல இருப்பாரா, எப்பவுமே டயட்ல இருப்பாரா? கஷ்டப்பட்டு வொர்க் அவுட் பண்றாங்க. அவன் சும்மா லைட்டா போறவனே செத்து போயிடுறான். ஆக்சுவலா கஷ்டப்பட்டு வொர்க் அவுட் பண்ணி டயட்டுக்கு தெரியாது. பசங்க கேக்குறது சைக்கிள்ல இருக்காங்கல்ல, அவங்க சிம்பிளா சொல்லிட்டு போயிடுறாங்க. இறக்கிட்டு ஆமான்ட்டு போயிடணும். ஏன்னா சொன்னா கேட்க மாட்டானுங்க, நம்ப போறது இல்ல. ஃபுல்லாவே டயட் மெயின்டைன் பண்ணுவீங்களா? டயட்னா பேலன்ஸபிள் டயட்ல இருப்பேன்டா நானு. ஓகே. ஓ எது பண்ணாலும் இப்ப நம்ம ஜென்ரலா வந்து ஹை புரோட்டீனோ இல்ல ஜென்ரலா கண்டினியூஸா நீ புரோட்டீன் சப்ளிமெண்ட்ஸ் வாட் எவர் ஃபுட்லயே நீ புரோட்டீன்ஸ் எடுக்க ஆரம்பிச்ச, எக்கு சிக்கனு, பேலன்ஸ்க்கு என்ன பண்ற? ஒண்ணுமே பண்ணல. பாடி ரொம்ப ஹீட் ஆக ஆரம்பிக்கும். ரொம்ப ஹீட் ஆக வந்து உனக்கு ஜுரம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, சிக்காக வாய்ப்பு இருக்கு. ஹீட்னால லூஸ் மோஷன் ஆகும். லூஸ் மோஷன் ஆச்சுன்னா பாடி மசில் காலி ஆயிடும். நான் இதெல்லாம் வந்து என்ன பண்ணுவேன்னா பேலன்ஸ் பண்ணிப்பேன். இப்போ இந்த மாதிரி ஹீட் ஆகுதா, கீரை நல்லா ஒரு பவுல் ஃபுல்லா கீரை, மோர் குடிப்பேன், இளநீ குடிப்பேன், இருக்கிற எல்லா ஜூஸும் குடிப்பேன். எவ்ரிடே ஏபிசி ஜூஸ், கீரை ஜூஸ், அம்லா ஜூஸ், இந்த மாதிரிலாம் குடிச்சிட்டே இருந்தேன்னா உன்னை டீடாக்ஸ் பண்ணிட்டே இருக்கேன் உன்னோட டாக்ஸின்ஸை. பிளஸ் உன்னோட பாடி அந்த ஹீட்ல இருந்து வெளியே வந்துட்டே இருக்கு. எனக்கு சும்மாவே பயங்கரமா ஸ்வெட் ஆகும். ஏன்னா என் பாடி ரொம்ப ஹீட் நார்மலாவே. ஓகே. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் பேலன்ஸ் பண்ணிட்டே இருக்கேன். அந்த ஹீட்டு தான் நம்ம மெட்டபாலிசம் ஹையாகும். ஸோ அதுவும் வேலை செய்யுது. நான் பாடியை கோல்ட் பண்ணிட்டே வரேன். பேலன்ஸபிள் ஆகுதுல. பேலன்ஸ் டயட் ஃபாலோ பண்ணீங்கன்னா லைக் நார்மல் ஒரு 5 days நம்ம கரெக்டா இருந்தோம்னா ஒன் டே நீ வந்து சீட் பண்றது தப்பு இல்ல. இப்போ நீங்க இங்க பண்றீங்க ஒரு மாசமா ஒர்க் அவுட், எப்படி இருக்கு எக்யூப்மெண்ட்ஸ்லாம்? நிஜமாவே எனக்கு ஒர்க் அவுட் பண்ண பிடிச்சிருக்கு. நான் ஒர்க் அவுட் பண்ண பிடிச்சாதான் நான் ரெகுலரா வீடியோ பார்த்தேன். ரெகுலரா நான் நிறைய ஜிம்முக்கு போறேன். ஒரு ஜிம்ல 10 ஜிம்முக்கு போய் ஒர்க் அவுட் பண்றேன். ஒரு நாள் ஒரு ஜிம்ல இருப்பேன். ஸோ எனக்கு இங்க ஒர்க் அவுட் பண்றதுக்கு எக்யூப்மெண்ட்ஸால ரொம்ப பிடிச்சிருக்கு. பிளஸ் இந்த லைட்டிங் இது எல்லாமே நம்மளை வந்து கொஞ்சம் ஒரு மோட்டிவேட் பண்றதுக்கோ நம்மள ஒர்க் அவுட் பண்ண வைக்க தூண்டுறதுக்குன்னு வச்சுக்கேன். அந்த மாதிரி நீங்க கால் இங்க
புஷ் பண்ணீங்கன்னா புஷ் பண்ணுங்க, மிஷினில் கை எடுத்துரு. புஷ் பண்ணாலும் விட பயமா இருக்கு. அதெல்லாம் கை பின்னாடி. ஓகே. இது புல்லு நம்ம செஸ்ட்டுக்கு போடுவோம்ல, வெயிட் அதிகமா இருக்கும்ண்ணா. இது வெயிட்டே கிடையாது. ஆமா 25 இருக்கு. புஷ் பண்ணுங்க வரும். 25 தான். அங்க பிடிங்க. வருதுண்ணா. கொடுங்க, நான் பண்றேன். சூப்பர் சூப்பர். ஆக்சுவலா அது நிறைய ஜிம்ல இருக்காது, எங்கேயுமே இருக்காது. ஓகே. நம்ம ரியல் லீடர் மிஷின்ஸ்ல நிறைய ஃபேமஸ் என்னென்ன மிஷின்ஸ்னா இதெல்லாம் ரொம்ப ஸ்டாண்டர்டான மிஷின். பண்ணும்போதே ஃபீல் ஆகும். சூப்பரா இருக்கு பாருங்க ஒரு எக்யூப்மென்ட். ஹெச்எஸ் ப்ரோ இந்த மிஷின். ஆமா, இது ரொம்ப ரொம்ப பிரீமியம். இப்போ வந்து ஒரு 25 kg இருக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம ஆக்சுவலாக இப்போ மேலே ஏறி நின்ட்டோம். ஸோ அது அங்கே இருக்கு, கை எட்டலை அப்படின்னா இங்கே லிவர் இருக்கு கீழே. ஸோ இப்படி இந்த லிவர் அழுத்துனா மூவ் ஆகும், நம்ம பிடிச்சிக்கிட்டு அப்புறம் விட்டுடலாம். ஓகே. ஸோ புரியுது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்டன்ஸ். ஆமா, கை எட்டலைன்னா நீங்க சொன்ன மாதிரி இந்த லிவர் பாருங்க. ஸோ இவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கு, இங்க இருக்கு. ஹெவி வெயிட் போட்டிருக்கோம். ஹெவி வெயிட் போடும்போது நம்ம லெக் இங்கே புல் பண்ணா அது வரும் மிஷின்ஸ். ஸோ அப்போ பிடிச்சிக்கிட்டு ஸோ இதுல நிறைய ஒர்க் அவுட் இருக்கு. ஒயிட் கிரிப் எல்லாம் ரிவியூஸும் இருக்கும். இது அங்க ஒரு செஸ்ட் பிரஸ். ஆமா, இது ஒரு பிளேட் லோட். இது இப்போ கேர்ள்ஸ் வராங்க, அதனால அவங்களால போட முடியல, அது பின் டைப்ல அதை யூஸ் பண்ணிக்கலாம். மல்டி மிஷின், அது பாடி பில்டரும் யூஸ் பண்ணலாம், யார் வேணா யூஸ் பண்ணலாம். ஃபிட்னஸ்க்கு சம்மந்தப்பட்டது. 2 செஸ்ட் பிரஸ் போட்டிருக்காரு. ரெண்டு செஸ்ட் பிரஸ், 1 பின் டைப், பிளேட் லோட், 1 வந்து பிளேட் லோட். நான் எல்லாமே லைக் இவ்வளோ எல்லாரும் ஒரு மிஷின் போறதே பெரிய விஷயம். பாருங்க எவ்வளோ லைக் அந்த கிரியேட்டிவிட்டி அவருக்கு எவ்வளோ இருந்திருக்கு. எல்லாமே கிளியரா பெஸ்டா தரணும்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸ்லைஸ்ல நம்ம தம்பல் ஸ்லைஸ் பண்ணுவோம், கை இப்படி போயிடும், இன்னொரு கை இப்படி போயிடும். ஆக்சுவலா நம்ம இந்த டைகர் ப்ரோ எடுத்து ஒரு வீடியோ போட்டாரு. அது ரொம்ப அவருக்கு ரொம்ப பிடிச்ச மிஷின் இது. ஆமா, போட்டு சொல்லுவாரு. I do this. ரைஸ் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் இது மிஷினா? இது வந்து ஆமா ஸ்மித் செஸ்ட் பிரஸ்னு சொல்லுவோம். ஓகே. ஸ்மித் பாத்தீங்கன்னா ஃபிளாட் இருக்கு, டிக்ளைன் இருக்கு இதுல. ஓகே. இது பாடி டைப்க்கு ஏத்த மாதிரி மூவ் பண்ணிக்கலாம். பாடி டைப்க்கு ஏத்த மாதிரி அட்ஜஸ்ட்மென்ட் பண்ணிக்கலாம். லைக் டம்பல்ல வந்து நம்ம ஃபிளாட் செஸ்ட் பிரஸ் பண்ற மாதிரி. அது ரொம்ப கொஞ்சம் அட்வான்ஸா இருக்கும். அன்ஈவனா ஆகாது, இதுல கரெக்டா ஈவனா போகும். நிறைய பேரால லிஃப்டிங் பண்ணும்போது பாத்தீங்கன்னா கை நடுங்கிட்டே போகும்ல, தூக்கவும் முடியாது. இதுல ஈஸியா நான் பண்ணிக்கலாம். இது நான் பண்ணா சும்மா ட்ரை பண்ணுங்க. பார்த்து பின்னாடி இப்படி ஹோல்ட் பண்ணணும், இப்படி திருப்பணும். ஓகே. உங்களுக்கு எம்டியா போடும்போது நல்லா ஃபீல் ஆகும். சூப்பரா இருக்கு ப்ரோ. அப்படி இந்த டைரக்ஷன் போடலாம். நைஸ்ண்ணா. ஸோ இதுல ரிவர்ஸ் கிரிப் இருக்கு. இதுல 1 by 1 போடலாம். இந்த ஹேண்டில் இது 1 by 1. ஓகே, பிடிச்சிட்டு. இது கொஞ்சம் பொறுமையா லைக் இது வந்து எங்க நான் பார்த்தது இல்ல. இது யூனிக். இது ஃபர்ஸ்ட் டைம் விட்னஸ். எல்லாமே HS Pro series தான். இங்க ரொம்ப அட்வான்ஸ் மிஷின் சார். இல்ல இப்போ இதுலயே லைக் நீங்க செஸ்ட் பிரஸ் மாதிரி ஒரு ஜிம்ல செஸ்ட் பிரஸ் வேற மாதிரி இருக்கும். ஆமா, பட் இது வந்து புதுசா இருக்கு. அண்ட் புஷ் பண்ணுங்க. வாவ், சூப்பர்ண்ணா. தம்பிள்ஸ் ஹையஸ்ட் பார்த்தீங்கன்னா 50 kg வரைக்கும் இருக்கு. பேர் பாத்தீங்கன்னா எல்லாமே இப்போ 20 kgல 2 பேர் இருக்கும், 10 kgல ஒரு 3 பேர். அது மாதிரி அண்ணா சொல்றேன் பாருங்க. வைப்பேன். இன்னொன்னு போட்டீங்களா? அது இருக்க கூடாதுங்களா? எவ்ரிதிங் 2 பேரா போட்டு 2 பேர் போட்டாச்சு. சூப்பர். பெஞ்சும் பாத்தீங்கன்னா நல்லா குவாலிட்டியா இருக்கு எல்லா பெஞ்சும். சூப்பர்ண்ணா. ஜஸ்ட் லவ் திஸ். ஸோ அண்ணா வந்து சரி, ஐ எம் ஆஸ்கிங் கொஸ்டின். நீங்க வந்து ஜிம் போறதுக்கு முன்னாடி வந்து வேற ஜிம் போயிருப்பீங்களா? இதே மாதிரி நீங்க பாத்துருப்பீங்க. ஆமா. ஸோ நீங்க போகும்போது உங்களுக்கு நீங்க பிரைஸ் கேட்டா எவ்வளவு சொல்லுவாங்க? இதே மாதிரி சேம் இதே கான்செப்ட்ல இதே மாதிரி ஒரு பிரீமியமா? ஓகே. நான் சென்னையில ஒரு 3 ஜிம் போயிருக்கேன். பெரிய ஜிம் ஆக்சுவலா போயிருக்கேன், பார்த்திருக்கேன் எப்படி நம்ம ஒர்க் பண்றதுக்கு முன்னாடி சும்மா போய் பார்த்தேன். ஸோ போன இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா 45
60-75 வரைக்கும் சொன்னாங்க. ஸோ அது சென்னையில் ஃபார் ட்ரைனிங் ஆமா. லைக் உள்ள நீங்க பிடிக்கு தனியா சார்ஜ் பண்ணுங்க. ஆமா, இது வந்து மெம்பர்ஷிப் மட்டும்தான். மெம்பர்ஷிப்புக்கு அந்த சார்ஜஸ், இது பிடிக்கு தனி சார்ஜஸ். ஸோ லைக் நானும் வந்து நிறைய ஜிம் போயிருக்கேன். லைக் இப்போ நம்ம நேம் சொல்ல முடியாதுல்ல. ஸோ பட் எக்யூப்மெண்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா எவ்ரி லைக் சேம் ஈக்குவல் வச்சுக்கலாம். பட் எனக்கு வந்து இதுதான் நான் அட்வான்ஸாக வைப்பேன். ஆக்சுவலாக இப்போ சீரியஸா நான் போய் ஒர்க் அவுட் பண்ணி நம்ம பார்க்கும் போது இவ்வளோ எக்யூப்மெண்ட்ஸ், இவ்வளோ வேரியேஷன்ஸ். லைக் செஸ்ட் ப்ரெஸ்ல ஒரு எக்யூப்மெண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்டாக இருக்குது. பயோ மெக்கானிக்ஸ் அப்படி ஒர்க் ஆகுது. இன்டீரியரும் கிளியராக இருக்குது, எந்த ஒரு இஷ்யூ இல்லை. உங்களுக்கு ரெஸ்ட் ரூம் அவ்வளோ கிளியராக இருக்குது. லைக் இது எல்லாமே சேர்த்து இஸ் கிவிங் எவ்வளோண்ணா 15,999 சென்னையில இருந்து யாருமே சென்னையில இந்தியாலே வந்து இந்த ரேட்ல வந்து யாருமே தர மாட்டாங்கன்னா குவாலிட்டினஸ் நம்ம ப்ரீமியமா மெயின்டைன் பண்றோம். அந்த பிரைம் லுக் இந்த காஸ்ட்டுக்கு எங்கேயுமே கிடைக்காது. எங்கேயுமே கிடையாது. கீழே பார்க்கிங் இருக்கு, லிஃப்ட் இருக்கு. நான் சொன்னல ரேட்டிங் இவருக்காக சொல்ல ஜென்ரலா சொல்றேன். 14,999ல இந்த எக்யூப்மெண்ட்ஸ் வச்சு, இந்த இன்டீரியர் வச்சு, இவ்வளோ ஃப்ரீயா வச்சு, லைக் ஸ்பேஸ் சொல்றேன், பார்க்கிங், லிஃப்ட் வசதி, ரெஸ்ட் ரூம் வசதி சேர்த்து ஐ வில் கிவ் திஸ் 10 out of 10. 10 out of 10 I'll give this. ஏன்னா ட்ரெயினர்ஸும் எவ்வளோ இருக்காங்கண்ணா. நான் முன்னாடியே சொன்னேன் I'll going to rate this cement. நான் மட்டும் இல்லை, நீங்களே பார்க்குறீங்களே, நீங்களே நிறைய பேர் நிறைய ஜிம் போயிருப்பீங்க. யூ கைஸ் கமெண்ட்ல பண்ணுங்க எவ்வளோ ரேட் பண்ணுவீங்க இந்த ஜிம்மெண்ட். நீங்க நேரில் வந்தீங்கன்னா டெஃபினட்டா ஐ திங்க் வீடியோல பார்த்தா அந்த அளவுக்கு ஃபீல் வருமா தெரியல. நேரா வந்து ஒரு விசிட் நம்ம Let's go. I wake up to a little bit of drool on my pillow, feel like it's gonna be a bad day. Yeah, I'm tired of shit and the coffee ain't hit yet, damn ain't that great. இந்த மேட்டே பார்த்தீங்கன்னா உள்ள இருக்கும்போது அந்த ஃபீல் இருக்கும். ஏன்னா டான்ஸ்லாம் நம்ம கல்லு லைக் ஃபிளாட்டா டைல்ஸ் மட்டும் இருக்கும். அதில் ஆடும்போது கஷ்டமா இருக்கும். நம்ம எவ்வளோ வேணா கீழே வந்து ஆடினா கூட அதாவது ஜூம் பார்க்க இவ்வளோ பெரிய ஸ்பேஸ். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஜிம்மு சூப்பராக தெரியும், பால்கனி மாதிரி வெளில இருக்கு. சரி அது சொல்லுங்கண்ணா, இந்த ப்ரைஸில் உங்களால் எப்படி நான் கொடுக்க முடியுது? இவ்வளோ செலவு போய் ஆக்சுவலாக நான் எதனால் அந்த ப்ரைஸ் நான் டிசைட் பண்ணேன்னா, ஸோ இந்த கம்மி காஸ்ட்டுக்கு ஒர்த்தா நிறைய பேர் பண்ண ஆசைப்படுவாங்க. ஸோ இந்த காஸ்ட்டுக்கு கண்டிப்பாக நான் என்னால் கரெக்டாக பண்ணேன், பிஸ்னஸ் கரெக்டாக பண்ணால் பண்ணலாம், சம்பாதிக்கலாம். சில பேர் இல்லை எனக்கு சேல்ஸ் இல்லை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் சும்மா எல்லா மிஷின்ஸும் காமிச்சாச்சு. மேக்ஸிமம் எல்லாம் முடிஞ்சளவு கவர் பண்ணேன். அண்ட் இன்னும் நான் நிறைய விளாக்ஸ் பண்ணுவேன். விவேக் ராக்கான கூட விளாக்ஸ் பண்ணுவேன், இவர் கூட விளாக் பண்ணோம். அண்டு நிறைய அத்லெட்ஸ் வரேன்னு சொல்லியிருக்காங்க. 2-3 அத்லெட்ஸ் இருக்காங்க. நீங்கள் வீடியோ போட்டு கேட்டாங்க, ப்ரோ அவங்க நம்ம விளாக் பண்ணலாமா, நம்ம ஒர்க் அவுட் பண்ணலாமான்ட்டு. ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வில் டூ மோர் விளாக்ஸ். ஸ்டே டியூன். அண்டில் தென் ஜிம்மை விசிட் பண்ணுங்கள். இட்ஸ் அ பெஸ்ட் ஆஃபர். 14,999 யூ கேன் டேக் இட் ஈஸிலி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. வீடியோவை லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஏரியாவில் இருக்காங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். ஆஸ்க் தெம் டு ஜாயின் திஸ் ஜிம். அண்டில் தென் பை பை, டேக் கேர், லவ் யூ.